இப்போ நம்ம பார்க்குறது நம்மளுடைய செவ்வாழை தோட்டம். நம்ம செவ்வாழை தோட்டத்தில் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஒரு வாழை செத்து போயிடுச்சு. மேபி தண்ணி ரொம்ப நாள் தேங்கி என்ன தான் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா செவ்வாழை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னு காமிக்கிறோம், ஒவ்வொரு வாழையை காமிக்கிறோம். ஒரு வாழையில் ஒரு வாழை இப்போ அந்த ப்ராப்ளத்தில் இருக்குது. இப்போ இந்த வாழையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாழை குலைச்சது அப்புறம் எப்படி குலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்டாக குலைக்கும். நார்மலாக காய்க்கும் இந்த வாழை குலைக்கிற காய்க்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் இப்போ நார்மலாக குலைக்கிற வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிலோ 40 இருந்துச்சுன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இருக்குது. அதுவும் வந்து வியாபாரிங்க விரும்பி வாங்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழையை அப்படியே எடுத்து போட்டுட்டு திரும்ப வேறு வாழைக்கண் வைக்கலாம் வந்திருக்கேன். வேறு வாழைக்கண் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வாழை நட்டு கொஞ்சம் மாதம் ஆகிடுச்சு. அதான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்ற கண்ணை வைக்கிறேன். இங்கே தான் ஈக்குவலாக குறைக்கும்.